ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே சால்ட்ருன்னா என்னன்னு தெரியும். சால்ட்ருன்னா தெரியாதவங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரியாது. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம நிறையா பேர் மோட்ரு லைட்லாம் வச்சுருப்போம். அது சின்ன வயசில் நம்ம ரொம்ப வயர் மாட்ட ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் இனிமேல் இந்த பிரச்சனை இல்லை, சால்ட் இருக்கனால அதெல்லாம் ஈஸியாகவே பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் சில பேருக்கு சால்ட்ரிங் அயன் வாங்குறதுக்கு காசு இருக்காது, திடீர்னு தேவைப்படும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது இந்த மாதிரி சால்ட்ரு வாங்கிக்கோங்க. சால்ட்ரு இங்கே இருக்க எல்லா கடையிலையுமே கிடைக்கும். செகண்ட், இந்த சால்ட்ரிங் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த சால்ட்ரிங் பேஸ்ட் கிட்டத்தட்ட எல்லா கடையிலையுமே இருக்கும். இந்த சால்ட்ரிங் பேஸ்ட்லாம் உங்களால் சால்ட்ரிங் பண்ண முடியாது, பண்ணால் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஓகே, சால்ட்ரை எப்படி யூஸ் பண்ணான்னு பார்ப்போம். சால்ட் எடுத்துக்கோங்க. பிளக் எடுத்துக்கோங்க. பிளக்கை வெப்பம் நல்லா டைட்டாக மாட்டுற மாதிரி மாட்டிக்கோங்க. ஸ்டிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு சால்ட் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த சால்ட்ரிங் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இந்த சால்ட்ரு இருக்குல்ல, இந்த சால்ட்ரில் லைட்டாக தொட்டுக்கோங்க. ஹீட்டர் கொஞ்சம் டைம் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் சால்ட்ரிங் அயன் எல்லான்னு கேட்கலாம் தெரிஞ்சவங்க. சால்ட்ரிங் அயனுக்கு போகிறா அவங்களுக்கு வேறு ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி தேவையில்லாத போர்டு இருக்கும். ஆனால் இது ஹேக்கர்ஸுக்கு தேவையானது தான். இது என்னன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை பின்பக்கமாக திருப்பினீங்கன்னா இங்கே வருங்க, நிறையா டாட்டாக இருக்கும். இந்த மாதிரி இது எல்லாமே சால்ட்ரிங் அயன் வச்சு தான் செஞ்சுருக்காங்க. இதை எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறது நாங்கள் இப்போ சொல்கிறேன். சால்ட்ரிங் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம். இங்கே சால்ட்ரு ஹீட்டாக இருக்க மாதிரி தெரியுது, பார்ப்போம். எனக்கு புகை வர ஆரம்பிச்சிருச்சு. சால்ட்ரு ஃபுல்லாக ஹீட்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நான் என்ன பண்ணணும்னு இப்போ சொல்கிறேன். இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இதை எடுத்துக்கோங்க. சொன்னால் இந்த சால்ட்ரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உருகுது பார்த்தீங்களா? உருகுனதை அப்படியே இதில் ஒட்டிக்கிடும் பாருங்க. உருகுனதை அப்படியே இதில் ஒட்டிக்கிட்டு தெரியுதா? தெரியுதா? இதை வச்சு நீங்கள் எப்படி சால்ட் பண்ணுறது நான் இப்போ சொல்லித்தரேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு வயர் எடுத்துக்கோங்க. இந்த வயரை வந்து நான் அந்த பேஸ்ட் சொன்னேன்ல, இந்த பேஸ்ட்டுக்குள்ளே ஒரு முக்கி எடுத்துக்கோங்க. முக்க முடியல உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா வச்சுக்கோங்க. சால்ட் எடுத்து நீங்கள் தண்ணியாக இருப்பேன். இப்போ இதுக்குள்ளே டக் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இப்போ இந்த தான்
இந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ வந்து ஒயர் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கும். சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு இந்த ஒயர் ரெடி ஆயிடுச்சு. வச்சுக்கோங்க. வச்சுட்டு எனக்கு வயர் எட்டலை, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ரெடியாக இருக்கும். வச்சுட்டு ஒரே ஒரு ப்ரெஸ் பண்ணா போதும், அவ்வளோதான். வயர்லேருந்து எடுத்தாச்சா? திரும்பி வச்சு ஒரே ஒரு ப்ரெஸ். அவ்வளோதான். பாருங்க, ஒட்டிக்கிச்சு. இப்படி தாங்க சால்ட்ரிங் பண்ணுறது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.